விஜய் சிஎம் ஆயிடுவார் நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல, நீங்க நல்லா ஏமாந்துட்டீங்க. ஒருவேளை விஜய் சிஎம் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான முதல் படிய அவர் இன்னைக்கு விதைக்க போறாரு. எப்படி இருந்தாலும் கேக்குறீங்க, இந்நேரம் தியேட்டர்லாம் அலங்கரிக்கப்பட்டிருக்கும், சோசியல் மீடியாலாம் கதற விட்டுட்டு இருப்பாங்க, யூடியூப்லாம் குட்டி கதைக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஆனாலும் ரசிகர்கள் மத்தியில ஏதோ ஒரு கனத்த மௌனம், பார்த்து பார்த்து கொண்டாடின கண்கள் கலங்கி போய் நிக்குது. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு மாபெரும் நடிகனோட ரிட்டையர்மெண்ட். எனக்கு தெரிஞ்சு பீக்ல இருக்கும்போது நான் ரிட்டையர் ஆகிறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்த முதல் ஆளு இவர்தான். 30 வருஷமா திரையில பார்த்த அந்த முகம், அந்த சிரிப்பு, அந்த நட, அரங்கத்தையே அதிர்ச்சி அளவுக்கான டான்ஸ், இது எல்லாமே பார்க்க முடியாதோ விதமான ஒரு கலக்கம் ஒவ்வொரு ரசிகர்கள் மத்தியிலும் இருக்காங்க. இன்னைக்கு மலேசியால நடக்க போறது ஒரு படத்தோட இசை வெளியீட்டு விழா மட்டும் கிடையாது, ஒரு சகாப்தத்தோட கடைசி மேடை பேச்சு. அரசியல் பேசக்கூடாதுன்னு அவங்க கைகளை கட்டி போட்டிருக்காங்களே தவிர, அவரு பூடாகமா இன்னைக்கு அரசியல் பேச போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வருது. தலைவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு கதையை சொல்ல போறாரு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவரு கடைசியா பேச போறாருங்கிறதுனால அவரு ரொம்ப எமோஷனலா இருக்காரு. மேடையில பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு குரல் தழுதழுத்து அலறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதை கண்ட்ரோல் பண்ணணும், அழக்கூடாது அப்படிங்கிற முடிவுல இருக்காருங்கிற மாதிரி சொல்றாங்க. நெஞ்சில் குடியிருக்கும்னு அவர் பேச போறது இது கடைசியா இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா எப்பவுமே அவர் அரசியல்லையும் அதே மாதிரி தான் பேச போறாரு. ஆனா ஒரு நடிகனா நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு சொல்லி நண்பர் நண்பிகள் அப்படின்னு பேசுறது ஒரு நடிகனா ஒரு ரசிகனுக்கு இதுதான் கடைசியான ஒரு வாய்ப்பா இருக்கும். மக்களை பார்த்து எப்பவும் விஜய் நான் சொல்வாரு, என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு சொல்லி. இதுக்கப்புறம் மக்கள் நாம சொல்லலாம், என் நெஞ்சில் குடியிருக்கும். கான்பிடென்டா இருங்க சார், நல்லதே நடக்கும் சார், வெற்றி நிச்சயம் சார்.